ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 5 முந்திரி பருப்பு, 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு மிளகாய், வேர்க்கடலை எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. மிளகாய் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டீஸ்பூன் கசகசா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கசகசா நல்லா பொரியிற அளவுக்கு இதை வறுத்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கிரேவி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பொடியை நறுக்க வரலைன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 2-3 டைம் பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வெந்து பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே முழுமையாக வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வதக்க வேண்டாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டாலே போதும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா வேக விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வேகட்டும். பாருங்கள், மசாலாவும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்கிறதுனால 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறீங்கன்னா இன்னும் 1 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிட்டு காயுமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஆனால் இன்னும் முழுமையாக வேகலை. இப்போ இதை நல்லா கலந்துட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கிரேவி இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. காயும் வெந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்துட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.